الحمد لله هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون فقد قال الله تعالى في محكم التنزيل وفي فرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور وقال تعالى أيضا هنالك دعا زكريا ربه قال ربي هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء وقال أيضا الذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام كل مولود يولد على فطرة الإسلام فإن أبويه يهودان وينصران ويمجسان أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் பெயரால் இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து உலகத்திலே எண்ணற்ற கோடிக்கணக்கான ஜீவராசிகள் எல்லாம் படைத்து அனைத்தையும் தன்னுடைய பராமரிப்பில் வைத்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடற்றமும் சத்தியத்தின் திருத்தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அன்வேனும் தவறாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்திட்ட உத்தம தியாகிகளான சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஏனைய முஃமினான முஸ்லிமான நல்லடியார்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இப்புனிதமான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃப் நியத்தோடு இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, வல்லவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ, பொருளாக்கி இருக்கின்றானோ, அவைகளை தன்னால் இயன்ற அளவு முடிந்த அளவு தன்னுடைய சக்திக்குட்பட்டவாறு எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்கள் எல்லாம் தவிர்த்து கொள்ளுமாறு எச்சரிக்கை செய்துள்ளானோ, ஹராமாக்கி உள்ளானோ, அவைகள் அனைத்திலிருந்தும் முற்றிலும் தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் அடியனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு நசீஹத்தும் வசியத்தும் செய்கின்றேன். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உலகத்தில் பல நிஅமத்துக்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். நானும் நீங்களும் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹ் எங்களுக்கு தந்த நிஅமத்து. அல்லாஹ் என்னென்ன நிஅமத்துக்கள் அல்லாஹ் தந்திருக்கிறானோ இந்த நிஅமத்துக்களை பற்றி கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் எனக்கிட்டையும் உங்கள்கிட்டையும் அல்லாஹ் கேட்க போறான். உம்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், தரப்பட்ட நிஅமத்துக்களை பற்றி கேட்கப்படும் அல்லாஹ் சொல்றான். தந்த எதை நாங்கள் பாவிக்கிறோம் கண்ணியமானவர்களே, இதை பற்றி அல்லாஹ் எனக்கிட்ட கொண்டு அல்லாஹ் விசாரிக்க போறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு உலகத்தில் தந்த நிஅமத்தில் ஒரு பாக்கியம், ஒரு பாக்கியம் தான் அல்லாஹ் எங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். பிள்ளை பாக்கியம்ன்றது கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த ஒரு ஹிபத், நன்கொடை அல்லாஹ் சொல்றான். நன்கொடை. இந்த பிள்ளை பாக்கியம்ன்றது
இது உம்மா வாப்பாவுடைய ஒரு கெட்டித்தனம் உண்டல்ல, அல்லது டாக்டர்ஸ்மாருடைய கெட்டித்தனம் உண்டல்ல. இது அல்லாஹ்வுடைய ஒரு ஹிபத், நன்கொடை அல்லாஹ் சொல்றான். எந்த இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல பிள்ளை பாக்கியத்தை பற்றி பேசும்போது அல்லாஹ் ஹிபத்து நன்கொடை என்பதாக அல்லாஹ் பாவிக்கிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, நாங்க யாருக்கு நாடுறோமோ அவங்களுக்கு ஹிபத்தாக நன்கொடையாக பெண் பிள்ளைகளை கொடுப்போம் அல்லாஹ் சொல்றான். வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர், நாங்க யாருக்கு நாடுறோமோ இரண்டாவது நாங்க நன்கொடையாக ஆண் பிள்ளைகளை கொடுப்போம். மூணாவது அல்லாஹ் சொல்றான், நாங்க யாருக்கு நாடுறோமோ இவங்களுக்கு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் ஹிபத்தாக நன்கொடையாக கொடுப்போம். கண்ணியமானவர்களே, இதே மாதிரி இன்னும் ஒரு அல்லாஹ் சொல்லும் போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இவங்க அல்லாஹ்வுடைய ஒரு ரசூல், அல்லாஹ்வுடைய ஒரு தூதர், அதாவது பைத்துல் முகத்தஸுடைய ஒரு இமாமாகவும் இருக்கிறாங்க. இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிச்சு பல வருடங்களாக பிள்ளை பாக்கியம் இல்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பராமரிப்புல வளர்ந்தவங்க தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேணுதலாக பக்குவமாக வளர்க்கப்பட்டவங்க. எந்த ஒரு ஆணுடைய தொடர்பும் அவங்களுக்கு இல்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய இந்த அறைக்கு போறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா சில பழங்களை வச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த பெண்மணி எந்த ஒரு ஆணோடையும் தொடர்பு இல்லை, எந்த வழி தொடர்பும் கிடையாது. இந்த பெண்மணி எங்கட ஊர்ல இல்லாத சீசன்ல இல்லாத இந்த பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். சில பழங்கள் சில சீசனுக்கு தான் வரும். துரியன் சீசன், ரமடான் சீசன், இப்படி சில பழங்கள் சீசனுக்கு தான் வரும். சீசன்ல இல்லாத பழத்தை இந்த பெண்மணி சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். இவருக்கு எப்படி கிடைச்சிச்சு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், قال يا مريم أنى لك هذا, ஏ மரியமே இது உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? இது உங்களுக்கு எங்கால கிடைச்ச இந்த பழம்? என்னமானே அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, قالت هي من عند الله, இதற்கு அல்லாஹ் தான், இது அல்லாஹ்விடமிருந்து கிடைச்சிச்சு, அல்லாஹ் தான் எனக்கு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல யோசிக்கிறாங்க, இந்த ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ்க்கு எங்கட ஊர்ல சீசன்ல இல்லாத இந்த பழத்தை கொடுக்கேமாக இருந்தா நான் அல்லாஹ்வுடைய ஒரு ரசூல், அல்லாஹ்வுடைய ஒரு நபி, ஏன் அல்லாஹ்க்கு எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை தர இயலாது? இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல அல்லாஹ் துஆ செய்றாங்க. குர்ஆன் அதையும் அல்லாஹ் சொல்றான், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அந்த இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் துஆ செய்றாங்க. என்ன துஆ? قال ربي هب لي من لدنك ذرية طيبة, யா அல்லாஹ் எனக்கு பரிசுத்தமான ஒரு சந்ததியை, ஒரு பிள்ளை பாக்கியத்தை ஹிபத்தாக நன்கொடையாக தருவாயாக. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் அந்த இடத்துல பிள்ளை பாக்கியத்தை ஹிபத் நன்கொடை அல்லாஹ்ட்ட கேட்கிறான். அல்லாஹ்ட்ட ஹிபத்னு கேட்கிறான். இதே மாதிரி குர்ஆன் அல்லாஹ் இன்னும் ஒருத்த சொல்லும்போது, அல்லதீன யகூலூன் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا, மூமின்கள் அல்லாஹ்விட துஆ கேட்பாங்க. எப்படி துஆ? ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا, யா அல்லாஹ் எனக்கு கணவனை மனைவிய பிள்ளை பாக்கியத்தை ஹிபத்தாக நன்கொடையாக தருவாயாக. கண்ணியமான குர்ஆன்ல இப்படி அல்லாஹ் பல இடத்துல பிள்ளை பாக்கியத்தை இது நன்கொடை, இது எங்கட ஹிபத்தின் அல்லாஹ் சொல்றான். இதனால பிள்ளை பாக்கியம்ன்றது இது அல்லாஹ்வுடைய ஹிபத். அல்லாஹ் சிலவங்களுக்கு பெண் பிள்ளைகள், சிலவங்களுக்கு ஆண் பிள்ளைகள், சிலவங்களுக்கு ரெண்டும் கலந்து, சிலவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. இது யாருடைய ஒரு கெட்டித்தனம் அல்ல. உம்மா வாப்பாவும் எதிர்பார்த்தாங்க
நல்ல ஒரு அழகான வெள்ள வெளியில் ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்கணும் சொல்லி நல்ல ஒரு புள்ள கிடைச்சிருக்குது எதிர்பார்த்தாங்க. பாப்பா என்ன சொல்லலாது, பாப்பா சேட்டுக்குள்ள தூக்கிட்டு சொல்லலாது, நாங்க கை வச்சா அப்படித்தான், நாங்க கை வச்சா அப்படித்தான், பாப்பா அப்படி சொல்லலாம். புள்ள கொஞ்சம் குறைபாட்டோட கொஞ்சம் ஏதோ வித்தியாசமா கிடைச்சிருக்குது. என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இதுவும் இல்லை. கண்ணியமானவர்களே, நீங்க கை வச்சாலும் சரி கை வைக்காட்டியும் சரி ரெண்டும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். உள்ள அழகா கிடைச்சாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான், குறைபாட்டோட கிடைச்சாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். இது ஹிபத்தாக அல்லாஹ் தந்திருக்கிறான். இது ஒரு அமானிதம். இந்த பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில எனக்கிட்ட உங்கள்கிட்ட அல்லாஹ் கேட்க போறான். கண்ணியமானவர்களே, இதை நானும் நீங்களும் பொறுப்படுத்திருக்கிறோம். இதை பொறுப்படுத்திருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துடைய தலைவர்களும் இந்த குடும்பத்தை பொறுப்படுத்திருக்கிறார். எங்க வச்சு பொறுப்படுத்தாரு? நிக்காஹுடைய நேரம், நிக்காஹுடைய நேரம் எங்க மனைவியுடைய வாப்பா கைய பிடிச்சி என்ன செய்யறாரு? ஊர் மக்களுக்கு முன்னால 2 சாட்சி வச்சு எந்த இன்ன பேருள்ள மகளை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், எவ்வளவு ரூபாய் மகருக்கு ஹலால் மனைவியா நிக்காஹ் செஞ்சுறாரு. ஹதரத் கேட்கிறார், நீங்க நிக்கா கபில்த்து சொன்னீங்களா? இவர் கபில்த்து சொல்றாரு. கபில்த்து என்னமான உலமாக்கள் சொல்றாங்க, என்னத்துக்கு கபில்த்து சொன்னது? கபில்த்து நானும் நீங்கள் என்னத்துக்கு சொல்லி இருக்கிறோம்? ஏன் ஆசையை பூர்த்தி செய்யறதுக்கா? இல்ல கண்ணியமானவர்களே, அது ஆசையை பூர்த்தி செய்த ஒரு பக்கம். என்னத்துக்கு கபில்த்துண்டா, இந்த பெண்ணையும் இந்த பெண்ணின் மூலம் கிடைக்கக்கூடிய பிள்ளைகளையும் நான் சுவர்க்கத்து கொண்டே சேர்க்க கபூல் செய்கிறேன், சுவர்க்கத்து கொண்டே சேர்க்க கபூல் செய்கிறேன். இந்த பொறுப்பை ஒவ்வொரு குடும்பத்துடைய தலைவர்கள் எடுத்திருக்கிறோம். இதை பத்தி அல்லாஹ் எனக்கிட்ட உங்கள்கிட்ட அல்லாஹ் கேட்க போறான். இந்த பிள்ளைகளை எப்படி நாங்க பராமரிச்சோம், இந்த பிள்ளைகள் நாங்க எப்படி வளர்த்தெடுத்தோம், இதை பத்தி அல்லாஹ் கேட்க போறான். கண்ணியமானவர்களே, ஒன்றிருக்குது பிள்ளைகளை வளர்க்கிறது, இன்னொன்று இருக்குது பிள்ளைகளை வளர விடுறது. வளர்க்கிற வேற, வளர விடுற வேற. ஒருத்தர் ஒரு காணியை வாங்கி போட்டாரு, அதை கவனிக்கிறார் இல்ல, அதுக்கு நேரம் கொடுக்கிறார் இல்ல, அதை பராமரிக்கிறார் இல்ல, அங்க சில மரங்கள் வளரும், அங்க மரங்கள் வளரும். யாரும் இதை பார்த்து சொல்ல மாட்டாங்க, தோட்டம் வெல்ல மாட்டாங்க, பூந்தோட்டம் அல்லது கத்தரி தோட்டம் கொச்சி தோட்டம் சொல்ல மாட்டாங்க. அங்க மரங்கள் வளர்ந்திருக்குது, அது வளர்க்கப்படல, காணியை வாங்கி போட்டாரு, அதை பராமரிக்கல, அங்க வளர்ந்திருக்குது, சொல்லுவாங்க காடு வளர்ந்திருக்குது, காடு வளர்ந்திருக்குது. இதனால அவருக்கும் ஆபத்து, ஊர் மக்களுக்கு ஆபத்து. இதுல விசஜந்துக்கள் உருவாகும், இதுல விசஜந்துக்கள் உருவாகும், மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய மிருகங்கள் உருவாகும். அதுல அது காடாக மாறும், அது பயங்கரமான இடமா மாறும். இன்னொன்று இருக்கிறது கண்ணியமானவர்களே, காணியை வாங்கினாரு, அதை கொஞ்சம் உழுகினாரு, அதுக்கு நேரம் கொடுத்தாரு, கொஞ்சம் பணம் செலவழிச்சாரு, அதை பராமரிச்சாரு, அங்க சில மரங்கள் வளர்ந்திருக்குது. சொல்லுவாங்க பார்க்கிற மக்கள், சொல்லுவாங்க கத்தரி தோட்டம், தக்காளி தோட்டம், மரக்கறி தோட்டம், சொல்லுவாங்க இதுக்கு தோட்டம். இதனால இவருக்கு பிரயோசனம், ஊர் மக்களுக்கு பிரயோசனம், நாட்டு மக்களுக்கு பிரயோசனம். அந்த இடம் அது வளர்க்கப்பட்டது, இது வளர்ந்தது, இதனால பிரயோசனம், அதனால ஆபத்து. இதே மாதிரி கண்ணியமானவர்களே, பிள்ளை பாக்கியம் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த பிள்ளைகளை வளர்க்கிற ஒன்று இருக்குது, வளர விடுற ஒன்று இருக்குது. வளர்க்கிற வேற, பிள்ளைகளை வளர விடுற வேற. நிக்காக முடிச்சாரு, திருமணம் முடிச்சாரு, புள்ள கிடைச்சிருக்குது, புள்ளைய பராமரிக்கிறார் இல்ல, வீட்டுல நல்ல சூழல் அமைக்கிறார் இல்ல, ஒரு தீனுடைய அமைப்புல இல்ல, அந்த இடத்துல கண்ணியமானவர்களே உள்ளே பெற்றுட்டு இருக்கிறாரு. உள்ள வளருது, எங்க வளருது? ஆட்டா ஸ்டாண்டையும் அந்த சந்திலையும் இந்த சந்திலையும் அந்த போக்கடிலையும் உள்ள வளருது. இந்த பிள்ளையால் ஆபத்து இருக்குது, இந்த உம்மா அப்பாவுக்கு ஆபத்து, ஊர் மக்களுக்கு ஆபத்து, நாட்டு மக்களுக்கு ஆபத்து. இந்த புள்ள உம்மா அப்பா மதிக்காது, உலமாக்களை மதிக்காது, வயது மூத்தவங்களை மதிக்காது, ஊர் பள்ளியுள்ள நிர்வாகத்தை மதிக்காது, வயதில மூத்தவர்களை மதிக்காது. இந்த பிள்ளையால் ஆபத்து இருக்குது. ஏன்? இது வளர்ந்த பிள்ளை, சும்மா வளர்ந்த பிள்ளை,
இதுக்கு நேரம் கொடுக்கப்படல, இது நல்ல முறையில் வளர்க்கப்படல, இந்த பிள்ளையால் ஆபத்து. கண்ணியமானவர்களே, பிள்ளைகள் வளர்க்கப்படணும், பிள்ளைகள் வளர்க்கப்படணும் பேணுதலாக, பக்குவமாக. பிள்ளை வளர்ப்புடைய ஆரம்பம் எங்க இருக்கு கண்ணியமானவர்களே? பிள்ளை வளர்ப்புடைய ஆரம்பம் எங்க இருக்குது? உள்ள மொண்டசிலிக்கு போகலையா, அல்லது ஓ லெவல் ஏ லெவல் எக்ஸாம் எழுதினதுக்கு பின்னாலயா? இல்ல, உலமாக்கள் சொல்றாங்க, பேணுதலான உலமாக்கள் சொல்றாங்க, பிள்ளை வளர்ப்புடைய ஆரம்பம் எங்க இருக்குன்னா, ஒரு வாலிபருக்கு திருமணத்துடைய தேவை வருவது, ஒரு வாலிபருக்கு திருமணத்துடைய தேவை வருவது, திருமணம் முடிக்கணும். அல்லது ஒரு உம்மா வாப்பா யோசிக்கிறாங்க, எந்த மகனுக்கு நான் நல்ல ஒரு பெண்ணொன்று பார்க்கணும். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் சொல்றாங்க, பிள்ளை வளர்ப்புடைய ஆரம்பம் திருமணம் தேவைப்பட்டு பெண் பாக்கிரத்திலிருந்து இருக்கலாம். பெண் பாக்கிரத்திலிருந்து பெண் பார்க்க போறாரு. பெண் பார்க்க போன என்ன பார்க்கணும் கண்ணியமானவர்களே? பெண் பார்க்க போன என்ன பார்க்கணும்? தோல் நல்ல வெள்ளையா இருக்கிறான், உள்ள நல்லா படிச்சிருக்கிறான், டிகிரி முடிச்சிருக்கிறான், இதை பார்க்கிறது. கண்ணியமா, இதை பார்க்கிறது பார்க்காம ரெண்டாவது விஷயம். என்னத்தை பார்க்கணும்னா, நாங்க இஸ்லாமியர்களுக்கு என்ன சொல்லி தருதுன்னா, இந்த பெண்ணை நான் திருமணம் முடிச்சா இந்த பெண்ணின் மூலம் கிடைக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த பெண் நல்ல முறையில பராமரிப்பாவா, இந்த பெண்ணுக்கு அல்லாத பயம் இருக்குதா, தீன் இருக்குதா, பக்குவம் பேணுதல் இருக்குதா, இதைத்தான் பார்க்கணுமா. பிள்ளை வளர்ப்புடைய ஆரம்பம் அங்க இருக்குது. பிள்ளை பிறந்ததுக்கு பின்னால இல்ல, பிள்ளை ஓலவல் ஏலவல் எக்ஸாம் எழுதும் இல்ல கண்ணியமானவர்களே. பிள்ளை வளர்ப்புடைய ஆரம்பம் பெண் பார்க்க போகிறது ஆரம்பிக்கணும். கண்ணியமானவர்களே, நாம பார்க்கணும், தீன பார்க்கணும். துனியா இருக்கும் இல்லாம விடும். ஆனா ஒரு பெண் தீன்தாரியான பெண்ணாக இருந்தா, பக்குவமான பெண்ணாக இருந்தா, இந்த பெண் தந்த கணவன் விஷயத்தை சமாளிப்பா, தனக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைகளையும் சீதவியான பக்குவமான பிள்ளையாக வளர்த்தெடுப்பார். தாயுடைய பேணுதல், பிள்ளையுடைய பேணுதல் சொல்லுவாங்க, நூலை போல சேல தாய போல புள்ள, நூலை போல சேல தாய போல புள்ள, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். தாயிட மடியில புள்ள, தாயிட மடியில புள்ள எதை பழகுதோ அதுதான் மௌத்து வரைக்கும், அதுதான் கபூர் வரைக்கும். கண்ணியமானவர்களே, தாய் பேணுதல் பெண்ணாக இருக்கும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒரு வாப்பா வாராரு, ஒரு தந்தை வந்து அமீருல் மூமினீன் அவங்கள்ட்ட சொல்றாங்க, அமீருல் மூமினீன் அவங்களே, ஏண்ட மகன், எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், ஏண்ட மகன் எனக்கு கட்டுப்படுறான் இல்லை, என்ன பேச்ச கேட்கிறான் இல்லை, என்னைய மதிக்கிறான் இல்லை, இவனை கூப்பிட்டு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு சில வாப்பமார் அப்படி இருக்கிறாங்க. பள்ளி ஹஸரத்துக்கிட்ட வந்து, ஹஸரத் என்ன மகனை கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்களேன், கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்களேன், என்ன மகன் கேட்கிறான் இல்ல, கூடாத பழக்கமெல்லாம் பழகுறான், இப்படி சொல்லக்கூடிய சில வாப்பமாரும் இருக்கிறாங்க. கண்ணியமானவர்கள், எத்தனையோ வாப்பமார் அப்படி சொல்றாங்க வந்து. எனவே நான் தான் கேட்கிறது, முதலாவது யோசிங்க, இந்த வாப்பாக்கு வெக்கம் இல்லையா? கண்ணியமானவர்களே, இந்த வாப்பாக்கு வெக்கம் இல்லையா? எனக்கு பிறந்த புள்ள நான் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறேன், ஏண்ட புள்ள ஏண்ட பேச்ச கேட்கிறான் இல்ல, யாரோ ஒரு ஹஸரத்துக்கிட்ட போய் ஏண்ட பிள்ளைக்கு புத்திமதி சொல்லி நல்ல பழக்கத்தை பழக்கி கொடுங்கன்றதுக்கு. இதே மாதிரி அந்த வாப்பா வந்து உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அமீருல் மூமினீன் என் மகனுக்கு புத்திமதி சொல்லுங்க, என் மகன் என்னை மதிக்கிறான் இல்ல. உமர் ரலியல்லாஹு அந்த வாலிபரை கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க வா வாப்பா, நீ என்னோட வாப்பாட பேச்சை கேட்கிற இல்ல, ஏன் உன்னோட வாப்பா மதிக்கிறா இல்ல, உனக்கு என்ன நடந்துச்சு? கண்ணியமானவர்களே, அந்த வாலிபர் சொல்றாரு, அமீருல் மூமினீன் அவங்களே, உண்மையிலே என் வாப்பா சொல்றது உண்மைதான், நான் இந்த வாப்பாட பேச்சை கேட்கிறேன் இல்லை, இந்த வாப்பா நான் மதிக்கிறேன் இல்லதான், இது நான் செய்த தவறு உண்மைதான், இந்த தவறு. ஆனா இந்த வாப்பா எனக்கு சில தவறு செஞ்சிருக்கிறார், இந்த வாப்பா எனக்கு தவறு செஞ்சிருக்கிறார். கேட்டா உமர் ரலியல்லாஹு, உனக்கு என்ன உன் வாப்பா தவறு செஞ்ச, என்ன தவறு செஞ்ச? அந்த வாலிபர் சொன்னாரு, முதலாவது இந்த வாப்பா எனக்கு செஞ்ச தவறு என்னன்னா, எனக்கு நல்ல ஒரு உம்மாவை தேர்ந்தெடுக்கல, நல்ல ஒரு உம்மாவை தேர்ந்தெடுக்கல. என்ற உம்மா ஒரு நெருப்பு வணங்கி, ஒரு மஜூசி. என்ற உம்மா கிட்ட நல்ல பழக்கம் இல்ல, நல்ல குணம் இல்ல. என்ற வாப்பா செஞ்ச முதலாவது தவறு,
எனக்கு நல்ல ஒரு உம்மாவை தேர்ந்தெடுக்க. ரெண்டாவது என் வாப்பா செஞ்ச தவறு என்னன்னா, எனக்கு என் வாப்பா நல்ல ஒரு பேர் வைக்கல. சும்மா யோசிக்கிற கண்ணியமானவர்களே, புள்ள கிடைச்சா அந்த பள்ளியில் உள்ள ஹசரத் பண்ற பாடு அல்லாஹ்வுக்கு அவருக்கு தான் தெரியும். வந்து புள்ள கிடைச்ச உடனே பாப்பா போன் பண்ணி, ஹசரத் என் புள்ள ஆம்பளை புள்ள ஒன்று கிடைச்சிருக்குது, இல்லாட்டி பொம்பளை புள்ள கிடைச்சிருக்குது, யாருக்கு வைக்காத 2 எழுத்துல 3 எழுத்துல நல்ல ஒரு பேர் வந்து சொல்லுங்க. எங்க போற ஹசரத் கண்ணியமானவர்களே, எங்க போற அந்த ஹசரத் பேருக்கு? யாரும் வைக்காத பேரு. எத்தனை கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, எத்தனை கோடி மக்கள் வந்து வைத்துட்டாங்க, யாரும் வைக்காத பேர் எங்க போறாங்க? இன்னைக்கு நான் கேட்கலையும் அப்படித்தான். சரி, எங்களுக்கு அந்த ஹசரத் பேரை கஷ்டப்பட்டு பார்த்து தந்தாரு, எங்களுக்கு செட் ஆகலண்டா பாக்கி வந்து ஒரு பேரை வச்சுடுவோம். நாங்க ஏதாவது ஒன்றை பார்த்து ஒரு பேரை வச்சுடுவோம். பொருளும் பார்க்கிறோம் இல்லை, ஒன்றும் பார்க்கிறோம் இல்லை. கண்ணியமானவர்களே, அந்த அந்த வாலிபர் சொல்றாரு, என் வாப்பா செஞ்ச தவறு, எனக்கு நல்ல ஒரு பேர் வைக்கல. கண்ணியமானவர்களே, இப்படி அந்த வாலிபர் அந்த வாப்பா பத்தி சில தவறுகளை சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வாப்பாடத்துல சொன்னாங்க, உங்களோட மகனை தண்டிக்கிறதுக்கு முன்னால முதலாவது உங்களுக்கு தான் தண்டனை தரணும், முதலாவது உங்களுக்கு தான் தண்டனை தரணும். கண்ணியமானவர்களே, இதனால உலமாக்கள் சொல்றாங்க, பிள்ளை வளர்ப்புடைய ஆரம்பம் திருமணத்துடைய தேவை வந்து பெண் பாக்கிறதுல நல்ல பெண்ணாக இருந்தா, தக்குவாதாரியான பெண்ணாக இருந்தா, அந்த பெண்ணிடத்தில் வளரக்கூடிய பிள்ளைகள் சீதவியான பிள்ளைகளாக பக்குவமுள்ள பிள்ளைகளாக உருவாகும். எனவே இது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. ஒவ்வொருத்தரும் யோசிங்க, இந்த குடும்பத்தில் ஆளாத்த எப்படி இருக்கு. நான் இதை பொறுப்படுத்திருக்கிறேன். கியாமத்தினாலே நான் அல்லாஹ்விடத்தில் ஜவாப் சொல்லணும். அல்லாஹ் எனக்கு பிள்ளை பாக்கியத்தை ஒரு விபத்தாக நன்கொடையாக அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கிறேன், இந்த வீட்டுடைய சூழல் எப்படி இருக்கிறது, தீனுடைய சூழலா, தீனுக்கு மாற்றமான சூழலா. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்னா, பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்காம, தீன சூழலை உருவாக்காம, அல்லாஹ்வுடைய சிந்தனை உண்டாக்காம, இந்த கண்ணியமானவர்களே, இந்த கருவிகளை, இந்த மீடியாக்களை இதை நாம பிள்ளைகளை தொடர்பாக்கி இருக்கிறோம். இந்த மீடியாக்களோட நாம பிள்ளைகளை தொடர்பாக்கி இருக்கிறோம். இந்த கருவிகளை வாங்கி கொடுத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாம நினைக்கிறோம் எப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு கடல் கடந்து போய் இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சு கொடுத்து ஊருக்கு போய் நான் உழைச்சு கொடுத்து என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு நல்ல ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கி கொடுத்துட்டா, நல்ல ஒரு ஸ்மார்ட் போனை வாங்கி கொடுத்துட்டா, என் மனைவி என் பிள்ளைகள் என்னை பத்தி நல்லா நினைக்கும். கண்ணியமான ஒரு காலமும் நடக்காது. நாம தீன கொடுக்கலன்னா, மனைவிக்கு பிள்ளைகளுக்கு தீன கொடுக்கலன்னா ஒரு காலம் கண்ணியமானவர்களே, என் மனைவி என் புள்ள என்னைய பத்தி நல்லா நினைக்கமான், என்னைய பத்தி குறை சொல்லி கொண்டுதான் நிற்பான். என் புள்ள என்னைய குறை சொல்லும். கண்ணியமானவர்களே, நாம கொடுத்திருக்கிறது தீனுக்கு மாற்றமானது. கத்திரிக்குது, கத்தி கண்ணியமானவர்களே, கத்திரிக்குது. இந்த கத்தி கிடைக்கிறவன் கையை பொறுத்திருக்கு. அது ஒரு கோக்கிர கையில கிடைச்சா கத்தரிக்காய வெட்டுவான், ஒரு குலகாரன கையில கிடைச்சா கழுத்தை வெட்டுவான். அது கிடைக்கிறவன கையை பொறுத்து. கண்ணியமானவர்களே, இந்த கருவிகள், இந்த போன், இந்த லேப்டாப், இந்த கம்ப்யூட்டர், இது கிடைக்கிறவங்களை பொறுத்து இருக்குது. உள்ள கிட்ட தீன் இல்லைன்னா, மனைவி கிட்ட தீன் இல்ல, போனை வாங்கி கொடுத்திருக்கிறோம். ஒரு காலமும் அவங்க நல்லதை பார்க்க மாட்டாங்க. கண்ணியமானவர்களே, நல்லதை பார்க்க மாட்டாங்க, கெட்டதை தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு வெக்கம் இல்லாம போயிட்டு சமூகத்துக்கு. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு ஒரு கணவனும் மனைவியும் ரகசியமாக ஒரு அறையில் இருந்து கொண்டு என்னத்தை செய்யறாங்களோ, கண்ணியமானவர்களே, அதை பகிரங்கமாக இன்னைக்கு போட்டுக்கொண்டு உம்மா வாப்பா, நானா தம்பி, தாத்தா தங்கச்சி எல்லாரும் இருந்து பார்க்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இத அறக்குறையாக ஆடக்கூடிய ஒரு பெண், அறக்குறையாக ஆடக்கூடிய ஒரு ஆண், யாரோ ஒரு பெண்ணோட என்னெல்லாம் செய்யறான், இத ஒரு உம்மா வாப்பா, நானா தங்கச்சி, தாத்தா தம்பி எல்லாரும் இருந்து ஒன்றா பார்க்கிறாங்க. நானால கண்ணியம் தம்பிக்கு இல்லாம போகுது, தாத்தால கண்ணியம் தங்கச்சிக்கு இல்லாம போகுது. கண்ணியமானவர்களே, இதை பார்த்து ஒரு வெக்கமில்லாத சூழல் உருவாகுது. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு இப்படியான நிலைமை உருவாகி இருக்குது. நாங்க நினைக்கிறோம் இன்னைக்கு நாங்க நல்ல ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இல்ல கண்ணியமானவர்களே, இதை பார்த்து கெட்டு போறாங்க. இன்னைக்கு சும்மா எங்கட வாலிபர்களுக்கு
இல்லாட்டி எங்களை குமரு பிள்ளைகள் இருக்குது. இந்த பிள்ளைகளுக்கு சும்மா சொல்லி பாருங்க கண்ணியமானவர்களே, எங்கட ஒரு பொடியன், ஒரு வாலிப பொடியன் ஒரு முடிவெட்டிட்டு வாரான், அவனை பார்த்து நீ இந்த பட நடிகர் மாதிரி தான் இருக்கேன்னா எவ்வளவு சந்தோஷம் வருது எங்க பொடியமா, எவ்வளவு சந்தோஷம் வருது கண்ணியமானவர்களே. எங்கட பொம்பளை பிள்ளைய பார்த்து இந்த நடிகமாய்த்தான் இருக்கிறாய், இந்த நடிகரை முடிமாய்த்தான் நீ கொண்ட முடி, இந்த நடிகரை உடுப்புமாய்த்தான் நீ கொண்ட உடுப்புண்டா எங்கட பிள்ளைகளுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருது. யாரு கண்ணியமானவர்களே அவங்க? இந்த பட நடிகர்களும் இந்த பட நடிகைகளும் யாரு கண்ணியமானவர்களே? இவங்க தீண்டாரிகளா, பேடுதல்லவங்களா? யாரோ ஒரு ஆண், யாரோ ஒரு பெண் தந்த உடல் உறுப்புல எவ்வளவுக்கு காட்ட ஏழுமோ அவ்வளவுக்கு காட்டிக்கொண்டு யாரோ ஒரு ஆணோட ஆடுறா பாடுறா, முழு உலகத்துக்கும் என்ற உடம்ப முழு உலகமும் பார்க்கணும், என்ற உடல் உறுப்ப முழு உலகமும் பார்த்து ரசிக்கணும்ன்றதுக்காண்டி எவ்வளவு பகிரங்கமா காட்டுறான கண்ணியமானவர்களே. சும்மா யோசிங்க, இவங்கள பகிரங்கமான வாழ்க்கையே எவ்வளவு பெரிய கேவலமாக இருக்குமா இருந்தா இவங்களோட ரகசியமான வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவங்களோட ரகசியமான வாழ்க்கை எப்படி இருக்கு கண்ணியமானவர்களே? இவங்களை பார்த்து ஏண்ட புள்ள பிம்பத்துது, ஏண்ட பிள்ளைக்கு சந்தோஷம் வருவதுண்டா கண்ணியமானவர்களே? நான் யோசிக்கணும், ஏண்ட பிள்ளைட ஆளாத்த எப்படி இருக்கு, நான் எந்த நிலைமையில என் மனைவி என்ற பிள்ளைய கொண்டு வச்சிருக்கேன், இதைத்தான் நாங்க யோசிக்கிறேன் கண்ணியமானவர்களே. என் வீட்டுடைய ஆளாத்த எப்படி இருக்கு இன்றைக்கு கண்ணியமானவர்களே? இன்றைக்கு சில சில பெற்றோர்கள் ஒரு பெருமையா பேசுறாங்க, எங்களை பிள்ளைன்னா எந்த கரைச்சலும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, மாஷா அல்லாஹ் போனை போட்டு கொடுத்தா, நல்ல ஒரு கார்ட்டூனை போட்டு கொடுத்தா, ஒரு நாடகத்தை போட்டு கொடுத்தா, ஒரு படத்தை போட்டு கொடுத்தா அது பார்த்து கொண்டிருக்கும். நாங்க எங்களை எந்த வேலையை செஞ்சாலும் எந்த கரைச்சலும் இல்ல. என்னத்தை பாக்குது கண்ணியமானவர்களே? என்னத்தை பாக்குது? சின்ன பிள்ளை, பாவம் தெரியாததுக்கு, நன்மை தீமை தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த பிள்ளை 1.5 வயசு 2 வயசு 3 வயசு பிள்ளை இன்னைக்கு போனை கேட்டு கத்துது. போனை கொடுத்த உடனே அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்குது, அதை பார்த்து ரசிக்குது. கண்ணியமானவர்களே, அந்த பிள்ளை அந்த போன்ல எப்படி ஆடுறான் அப்படி ஆடுது, அவன் ஆடுற மாதிரி ஆடுது. கண்ணியமான உம்மாக்கு சந்தோஷம், என்ற பிள்ளை பாருங்க எப்படி ஆடுது. பாப்பா வந்த உடனே உம்மா சந்தோஷமா சொல்றான், பாருங்களே மாஷா அல்லாஹ் உங்களோட பிள்ளை எவ்வளவு அழகா ஆடுது. பாப்பாவுக்கு சரியான சந்தோஷம். யார மாதிரி ஆடுது உங்களோட பிள்ளை, யார மாதிரி ஆடுது கண்ணியமானவர்களே? யார் அவங்க? கண்ணியமானவர் இன்னைக்கு எங்க ஹாலாத், இன்னைக்கு எங்க முஸ்லிம் சமூக ஹாலாத் கண்ணியமானவர்களே, இன்னைக்கு இது ஒரு ஃபெஷனா போயிட்டுது இந்த பாட்டுக்கு ஆடுறது. முந்தைய ஒரு காலம் கண்ணியமானவர்களே, நாங்க ஸ்கூல்ல படிக்கிறோம், இன்னைக்கு வயதுல மூத்தவங்க இருக்கிறீங்க, படிச்சவங்க இருக்கிறீங்க, யோசிங்க. இன்னைக்கு நாங்களும் ஸ்கூல்ல படிச்சோம். நாங்க கண்ணியமானவர்களே, நாங்க எங்களை ஸ்கூல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குதுண்டா இதுல கண்ணியமானவர்களே என்னத்தை போட்டாங்க, என்ன நிகழ்ச்சி நடந்துச்சு, எங்களோட ஃபங்க்ஷன்ல ஏதாவது கசீதா ஒன்று போடுவாங்க, துவா கேட்கிற மாதிரி ஒரு எக்ஷன், இப்படிதான் நடந்துச்சு கண்ணியமானவர்களே. இன்னைக்கு சும்மா யோசிங்க கண்ணியமானவர்களே, சும்மா யோசிங்க. பேணுதலாக நடக்கக்கூடிய ஸ்கூல்களும் இருக்குது கண்ணியமானவர்களே, அதுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய நிறைய இடங்களும் இருக்குது. சும்மா யோசிங்க கண்ணியமானவர்களே. இன்னைக்கு எப்படி ஃபங்க்ஷன் நடக்குது, இன்னைக்கு கான்செப்ட் எப்படி நடக்குது, இன்னைக்கு ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது கண்ணியமானவர்களே? இன்னைக்கு உலகத்துல என்ன பாட்டு நல்ல ஃபேமஸான பாட்டோ அந்த பாட்டை என்ன செய்யறது இன்னைக்கு வீட்டுல வச்சு உம்மா வளர்க்கிறா. டீச்சர்ஸ் கிட்ட சொல்றது எங்கட பிள்ளைக்கு நாம வளர்க்கிறோமே, எங்கட பிள்ளைக்கு நாம வளர்க்கி கொண்டாடும். உம்மா என்ன செய்யறா, போனை போட்டு காட்டி அல்லது லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல போட்டு டிவியில போட்டு அங்க ஆடுற மாதிரி புள்ள ஆடி பழக்கிறா. இந்த புள்ள ஸ்டேஜ்ல வந்து 5 வயசுக்குள்ள 6 வயசுக்குள்ள ஆடுது. இத ஊர் மக்கள் வீடியோ எடுக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, சும்மா யோசிங்க. இந்த புள்ள அந்த நடிகை மாதிரி அந்த நடிகர் மாதிரி உடுத்துக்கொண்டு ஆடுதுன்னா அந்த புள்ளையோட வெட்கம் எங்க வைத்து, அந்த புள்ளையோட வெட்கம் எங்க வைத்து கண்ணியமானவர்களே? இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லி தருவதோ, நாங்க சின்ன வயசுல இருந்து புள்ள கிடைச்சிருக்குது கண்ணியமானவர்களே, அந்த வயசுல இருந்து புள்ளைக்கு நாங்க பக்குவத்தை உருவாக்கணும். திருமதியில வரக்கூடிய ஹதீஸ், ஒரு தாய் பிள்ளையை சுமந்திருக்கிறார். இந்த தாய் என்ன செய்கிறா, சுஜூது செய்கிறா. வயிற்றில் வைக்கக்கூடிய பிள்ளையும் சுஜூது செய்து ஹதீஸ்ல வந்திருக்கு கண்ணியமானவர்களே. இன்றைக்கு யூதர்கள் யஹூதி நசாராக்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க அவங்க தீனுக்கு மாற்றமாக முயற்சி செய்யக்கூடியவங்க, நபியுடைய வாழ்க்கைக்கு மாற்றமாக முயற்சி செய்யக்கூடியவங்க. அவங்க என்ன வழியாக்குறாங்க,
கற்பிணி தாய் அவ இச கேட்பான்னா பிள்ளை ஆரோக்கியமாக வளருதான். ஹதீஸ் என்ன சொல்லுங்க கண்ணியமானவர்களே, யாரு இச கேட்பாங்களோ உள்ளத்துல முனாபித்தனம் உண்டாகுது, நயவஞ்சகத்தனம் உண்டாகுது, இச விபச்சாரத்தை தூண்டும். ஹதீஸ் தெளிவா சொல்லுது. யூதர்கள் சொல்றாங்க இப்படி, அது எங்களுக்கு சரியா வழங்குது. இன்னைக்கு நாம பிள்ளைய பழத்துறோம் கண்ணியமானவர்களே, பிள்ளைய பழத்துறோம் நாம அப்படி. இதனால கண்ணியமானவர்களே பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கம் வருவதில்லை. இன்னைக்கு சும்மா யோசிங்க, எத்தனை ப்ரோக்ராம் நடக்குது, இன்னைக்கு எத்தனை நிகழ்ச்சிகள் நடக்குது. இன்னைக்கு எங்களோட பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு திருப்பணும், எங்களோட வாலிபர்கள் நல்ல நிலைமைக்கு திருப்பணும். கண்டிப்பான அடிப்படை எங்க? அங்கிருந்து உருவாகணும், அங்கிருந்து உருவாகணும். இன்னைக்கு ஒவ்வொரு உமா அப்பாவுக்கும் ஆசை என்னன்னா, ஏண்ட புள்ள சீரவி ஆகணும், ஏண்ட புள்ள பக்குவம் உள்ள பிள்ளை ஆகணும், எந்த புள்ள பேணுதலான பிள்ளை ஆகணும். கண்ணியமானவர்களே, ஏண்ட புள்ள பேணுதல் உள்ள பிள்ளை ஆகணும் இருந்தா இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசை. ஏண்ட புள்ளண்டா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மாதிரி வரணும், ஏண்ட புள்ள இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி மாதிரி வரணும், ஏண்ட புள்ள இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்கள மாதிரி வரணும். கண்ணியமானவர்களே, உண்மையிலே உமா அப்பாவுக்கு வர ஆசை, இது தவறு இல்லை. பிரச்சனை எங்க இருக்குன்னா, ஏண்ட புள்ள இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்கள மாதிரி வரணுமாக இருந்தா, கண்ணியமானவர்களே நானும் ஏண்ட மனைவியும் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவங்கள மாதிரி இருந்தா ஏண்ட புள்ள இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி வரும். நான் யாரோ மாதிரி இருந்துக்கிட்டு ஏண்ட புள்ள இமாம் ஹசன் ஹுசைன் மாதிரி வரண்டா எப்படி நடக்கும் கண்ணியமானவர்களே? அது எப்படி நடக்கும் கண்ணியமானவர்களே? பிள்ளைகள் தந்தது அது உம்மா வாப்பாவுடைய போட்டோ காப்பி. அது உம்மா வாப்பா தான் புள்ள பின்பற்றுது. இதனால ஹதீஸ் தெளிவா சொல்லுது, ஹதீஸ்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. கண்ணியமானவர்களே, நீங்க பிள்ளைகளுக்கு 7 வயசாயிட்டா தொழுகையை ஏவுங்க, 7 வயசாயிட்டா தொழுகையை ஏவுங்க, 10 வயசாயிட்டா தொலை சொல்லி அடிங்க. கண்ணியமானவர்களே, தொழுகையை எப்படி ஏவணும், தொழுகையை எப்படி ஏவணும்? 7 வயசுல 7 வயசு ஆம்பளை புள்ள வீட்டுல இருக்குது, 7 வயசு புள்ள இருக்குது. 7 வயசு ஆம்பளை பிள்ளைக்கு பாப்பா என்ன செய்யணும்டா, ஒதுவர்த்து கொண்டு வந்து அதான் சொல்றதுக்கு முன்னால ஒதுவர்த்து கொண்டு வந்து பள்ளிக்கு போக தயாராகி கொண்டு 7 வயசு மகனுக்கிட்ட பாப்பா சொல்லணும், மகன் நான் பள்ளிக்கு போகிறேன், நீங்கள் வாரிகள பள்ளிக்கு போறதுக்கு. மகனுக்கு அப்படித்தான் ஏவணும். இதைத்தான் இஸ்லாம் வழிகாட்டுது. 7 வயசு பொம்பளை பிள்ளை இருக்குது, உம்மா என்ன செய்யணும், அதான் சொல்றதுக்கு முன்னால ஒதுவர்த்து கொண்டு வந்து முசல்லாவுல உட்கார்ந்து கொண்டு 7 வயசு பொம்பளை பிள்ளைக்கு உம்மா சொல்லணும், மகள் நானும் தொழ போறேன், நீங்களும் தொழுறீங்களா? பரலான தொழுகைக்கு இப்படி ஒரு நாளைக்கு 5 தடவை ஏவணும், ஒரு நாளைக்கு 5 தடவை, ஒரு வருஷத்துக்கு 150 தடவை, 3 வருஷத்துக்கு 4000 சொச்ச தடவை ஏவணும். இப்படி ஏவிட்டு தான் இஸ்லாம் சொல்லுதும் 10 வயசுல அடிங்க. நாங்க என்ன செய்யற பிள்ளைக்கு எப்படி ஏவுற? பாப்பா வீட்டுல வாங்க சொல்றது வீட்டுல இருந்து கொண்டு பாப்பா சொல்ற மாட்டேன் தொழுதுட்டுவான். அவன் சரிட்டு வருவான், அவன் போய் அப்படியே சுத்திட்டு வருவான். தொழுதியா? ஓம் தொழுதன். எப்படி தொழுதன்? நீங்க தொழுதமாய்தான் தொழுதன். பாப்பா விட்டதுக்கு அப்படித்தான் நினைக்கிறார். கண்ணியமானவர்களே, நாங்க பிள்ளைக்கு பழக்கணும், பிள்ளைக்கு செஞ்சு காட்டணும். எங்க ஸ்கூல்ல அப்படித்தான் செஞ்சுதான் காட்டுறாங்க, முந்திதான் படிச்சு தந்தாங்க, இப்ப எல்லாம் செஞ்சு காட்டுறாங்க, செஞ்சு வளர்க்கிறேன். இந்த மாதிரி பிள்ளைக்கு நாங்க செஞ்சு வளர்க்கணும். கண்ணியமானவர்களே, பிள்ளைங்களை செயலை பார்த்து எங்களை பார்த்து புள்ள திருந்தணும், அந்த சூழலை நாங்க வீட்டுல உருவாக்கணும். கண்ணியமானவர்களே, பிள்ளை வளர்ப்புன்றது அது பெரிய ஒரு தலைப்பு. உலமாக்கள்கிட்ட அநீதி கண்ணியமானவர்கள் நாங்க கேட்கணும், என்ற பிள்ளை எப்படி வளர்க்கிறது, புள்ள கிடைக்க போது எனக்கு புள்ளை எப்படி நான் வளர்க்கிறது, என்ன பேர் வைக்கணும். கண்ணியமா நாங்க பேரை நாங்க செலக்ட் பண்ணிட்டு போறல, நாங்க போய் கேட்கணும், நல்ல பேர் உள்ள சகாபாக்கள் இந்த பேரை சொல்லிட்டாங்க, இப்படி நாங்க போய் கண்ணியமானவர்களே நல்ல ஒரு சூழலை உருவாக்க வேண்டாம். எங்கிட்ட வளரக்கூடிய பிள்ளைகள் சீரவியான பிள்ளைகளா, கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாகும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றாரு கண்ணியமானவர்களே, மூமின்கள் துஆ பத்தி அல்லாஹ் சொல்றாங்க, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயூனி. யா அல்லாஹ், ஏண்ட மனைவிய கணவன ஏண்ட பிள்ளைய கண் குளிர்ச்சி உள்ள மனைவியாக, கண் குளிர்ச்சி உள்ள கணவனாக, கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளையாக்கி தருவாயாக. கண்ணியமானவர்களே, எதில கண் குளிர்ச்சி இருக்கு? உள்ள பாட்டுக்கு ஆர்வத்திலே கண் குளிர்ச்சி இருக்கு இல்ல? கண்ணியமானவர்களே, பாப்பாக்கு தலைவலி, பாப்பாக்கு காய்ச்சல், உம்மாக்கு தலைவலி, உம்மா வந்து தலைவலி தலையை பிடிச்சு கொண்டிருக்கிறான்,
பாப்பா சாஞ்சி கொண்டு இருக்கிறாரு, புள்ள என்ன வாப்பாடு கேட்குது, என்ன அமௌண்ட் கேட்குது, பாப்பா தலையை பிடிச்சி காட்டுறாரு. சின்ன புள்ள 2 வயசு 3 வயசு புள்ள வீட்ட சூழலை வளர்த்த கண்ணியமானவர்களே, அந்த புள்ள என்ன செய்யும்? முசல்லாவை போட்டு அதுக்கு தெரிஞ்ச பாசையில அல்லாஹ்விடத்துல துஆ செய்யும். யா அல்லாஹ் என்ற வாப்பாட தலைவலியை லேசாக்கிடு, என் உம்மோட காய்ச்சலை லேசாக்கிடு. கண்ணியமான ரப்பு எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, ரப்பு எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க கண்ணியமானவர்களே. இதான் கண்குளிர்ச்சி கண்ணியமானவர்களே, இதான் கண்குளிர்ச்சி. அப்படியான குடும்பத்தை நாங்கள் உருவாக்கணும். இது ஒவ்வொரு குடும்பத்துடைய தலைவருடைய பொறுப்பு கண்ணியமானவர்களே. நாங்க யாரையும் பார்க்கறதில்ல. இன்னைக்கு நாங்க யோசிக்கிறோம் என்னன்னா, ஏண்ட புள்ள சீரவி, ஏண்ட புள்ள நல்ல புள்ள, ஏண்ட புள்ள பக்குவமான புள்ள. ஆனா இவர்கள மகனோட சேர்ந்துதான் எந்த புள்ள கெட்டு போன, எந்த புள்ள தான் சீரவி. கண்ணியமானவர்களே, நான் தான் கேட்கிறேன், உங்களோட புள்ள சீரவி, உங்களோட புள்ள பக்குவம் தான். ஏன் அந்த கெட்டவண்ட மகனோட சேர்ந்துட்டால அந்த அந்த கெட்டவண்ட மகன் ஏன் நல்லவனாகல, நல்லவனாகல? கண்ணியமானவர்களே, உங்களோட புள்ள உங்களுக்கு சீரவிதான், உங்களுக்கு முன்னால சீரவிதான். அவனோட கூத்த பார்க்கறனா கூட்டாளி மாட்ட கேட்டு பார்த்தா தான் தெரியும், மற்றவங்க கேட்டு பார்த்தா தெரியும். இதான் கண்ணியமானவர்களே, நாங்க பிள்ளைகளுக்கு சர்டிபிகேட் கொடுத்துடக்கூடாது. கண்ணியமான நாங்க பார்க்கணும், நான் எப்படி எங்க வீட்டுடைய சூழலை உருவாக்குறேன், எப்படி அந்த பிள்ளை நீதாரி ஆக்குற. இது பொறுப்பு கண்ணியமானவர்களே. இந்த பொறுப்பை பத்தி அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில எனக்கு அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்க போறான். எனவே இந்த பிள்ளை பாக்கி அல்லாஹ் எங்களுக்கு நன்கொடையாக தந்திருக்கிறான். இந்த நன்கொடையை நாங்க நல்ல முறையில பராமரிச்சு நல்ல முறையில வளர்த்தெடுத்து மேலான சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு உம்மத்துக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. யாரெங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாரெங்கள் தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாரெல்லாம் பூரா உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரை இஸ்லாத்தை முஸ்லீம்களை கண்ணியப்படுத்துவாயாக. பல விசேஷமாக யாரெல்லாம் பலஸ்தீனில் வாழக்கூடிய மக்களுக்கு நிம்மதியை உண்டாக்குவாயாக. அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள் அவங்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் அவங்க சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக, அவங்களோட மான மரியாதைகளை பாதுகாப்பாயாக, அவங்களோட உடமைகளை பாதுகாப்பாயாக. அவங்களுக்கு எதிராக சூழ் செய்யக்கூடிய மக்களுக்கு நீ முடிவெடுப்பாயாக. யாரெல்லாம் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களை தேவரை நிறுத்தி தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.